வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த மொபைலில். இதை பாருங்கள், யாராவது கால் பண்ணால் ரிங் வருதான். ஆனால் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்கல, அவங்க பேசுகிறது நமக்கும் கேட்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஹெட்செட் சிம்பிள் விழுந்திருக்கு. இதுதான் காரணம். இப்போ ஹெட்செட் சிம்பிள் விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, மொபைலில் ஹெட்செட் கனெக்ட் பண்ணியிருக்கதா அதை எடுத்துக்கிடும். அப்போது மொபைலில் இருக்கிற ஏர் ஸ்பீக்கர் வேலை பார்க்காது, மைக்கும் வேலை பார்க்காது. ஏன்னா ஹெட்செட்டில் இருக்க மைக்கும் ஸ்பீக்கரும் வேலை பார்க்கும் அப்படின்னு மொபைல் எடுத்துக்கிடும். அதனால் இந்த பிரச்சனை வந்தால் இப்படி தான் இருக்கும். இது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்க பட்ஸை வச்சு நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கை க்ளீன் பண்ணாலே மேக்ஸிமம் ரெடி ஆயிரும். அப்படி ரெடி ஆகலை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மொபைலை கழட்டி சிசி போர்டில் இருக்க ஹெட்ஃபோன் ஜாக்கை நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போது மொபைலை கழட்டியாச்சு, நம்ம சிசி போர்டை தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், சிசி போர்டை தனியாக எடுத்தாச்சு. இப்போது அதில் இருக்க ரப்பர் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஐபி சொல்யூஷனை வச்சு நல்லா அதை க்ளீன் பண்ணணும். ஐபி சொல்யூஷன் அடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5 ரூபா 10 ரூபாய் கடையில் கூட கிடைக்கும். அந்த பட்ஸை வாங்கி முடிஞ்ச அளவுக்கு நல்லா அது எவ்வளோ தூரம் உள்ளே போதோ அவ்வளோ தூரம் வச்சு நல்லா உள்ளே க்ளீன் பண்ணிடணும். இப்படி திருக திருக உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே அந்த பட்ஸில் வந்துடும். தானாக நம்ம எடுக்கும்போது பட்ஸில் இருக்க அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் இருக்க அழுக்கெல்லாம் பட்ஸுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். யாருக்குன்னே இந்த மொபைல் கொடுத்த உடனே நான் ஒரு பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணேன். அப்போயுமே நிறைய அழுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ போர்டை ஐபி வச்சு அடித்து தனியாக எடுத்து க்ளீன் பண்ணும்போதும் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போது ஹெட்ஃபோன் ஜாக் பக்கத்தில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டையுமே நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஏதாவது ஷார்ட்டாக இருந்தால் கூட அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், 2வது ஒரு முறை பட்ஸில் ஐபி வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ப்ளோயர் யூஸ் பண்ணி நம்ம ஐபி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் அந்த ஐபி எல்லாம் க்ளீன் ஆகும். நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ண போய் தான் க்ளீன் ஆகும். ஹீட் பண்ணியாச்சு. இப்போது மொபைல் இருக்கிற அந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிற இடம் மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஃபிட் பண்ணி இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுடலாம். பாருங்கள், ஹெட்ஃபோன் ஜாக் போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நேரம் இருந்தால் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.